உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சம்பந்தி, இந்த கலசத்தோட நீங்க ஊரை சுத்தி வரணும். கோயில் சன்னதிக்கு வர்ற வரைக்கும் இந்த கலசம் எங்கேயும் தவறக்கூடாது. அப்படி தவறுச்சுன்னா அது இந்த ஊருக்கும் நல்லதில்ல, கலசம் எடுக்கிறவங்களுக்கும் நல்லதில்ல. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. நல்லதுங்க. முருகா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இந்த கூட்டத்துல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு? என்ன பிரச்சனை? அந்த கூட்டத்துல ஒருத்தன் யாருக்கோ தகவல் சொல்லிக்கிட்டு இருந்தான். என்னென்ன? மாமா கலசத்தோட திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். பிடிக்கலான்னு பார்த்தா எஸ்கேப் ஆயிட்டான். அடுத்தடுத்து சவாலா வந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் ஒத்த ஆளா சமாளிப்பேன். இப்ப சப்போர்ட்டுக்கு நீங்க இருக்கீங்கல்ல, சொல்லவா வேணும்? வாங்க, நம்ம மாமாவுக்காக நம்ம இறங்கி செய்வோம். நீங்க தானே மேடம் சொன்ன ஆளுங்க? இங்க பாருங்கடா, 100 மீட்டர்ல எங்க மாமா வந்துகிட்டு இருக்காரு. அவரு கரெக்டா பக்கத்துல வந்த உடனே அவரை அடிக்கிற மாதிரி ஆக்டிங் கொடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. அப்ப கரெக்ட் டைமுக்கு நான் ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுப்பேன். என்ட்ரி கொடுத்து உங்க எல்லாரையும் அடிச்சு பறக்க விடுவேன். எப்படி என் பிளானு? என்னடா பாக்குறீங்க? போய் வேலைய ஆரம்பிங்கடா. என்ன அடிக்கிறீங்க? போதுண்டா. யாருக்கிட்ட வந்து ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க? சொல்லுங்க தலைவா. டேய், வெளியில வந்த கோவில் கலசம் திரும்ப கோவிலுக்குள்ள போக கூடாது. ஓகே தலைவரே. எவன் குறுக்க வந்தாலும் சரி, அவனை போட்டு தள்ளு. கலசத்தை நீங்க எடுத்துட்டு வந்துருங்க. அவனை சும்மா விடக்கூடாது. முனுசாமியோடைய அரசியல் வாழ்க்கைய நாசமா போகும். பாக்குறவங்க எல்லாரும் அவன் பாவம் பண்ணிட்டான், அதான் இப்படி ஆயிடுச்சுன்னு எல்லாரும் சொல்லணும். சரிங்க தலைவரே, பண்ணிடுவோம். கலசத்தை எடுத்து போனவரு இன்னும் கோயிலுக்கு வரலையே. என்னாச்சுன்னு பாருங்கப்பா. டைம் வர போய்கிட்டே இருக்கு. அவர் நிழல் படுறதே பாவம்னு நினைக்கிறவனா? வரதராஜா, நாமளா எடுத்து கலசத்தை வைக்கலப்பா. கடவுள் முடிவு பண்ணி வச்சது. தப்பா பேசாது. இந்த கோயில் இல்ல, எந்த கோயில் போனாலும் செஞ்ச பாவம் தீராது. அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அவளை எப்போ தனக்கு மூலிகையாச்சு. எந்த அடிப்படையுமே இல்லாதவங்கிட்ட முக்கியமான பொறுப்பு ஒப்படைச்சா அதோட முக்கியத்துவம் அவனுக்கு தெரியாது. இத பாருங்க, உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க. என் புருஷன் சரியான நேரத்துக்கு கலசத்தோட கோயிலுக்கு வருவாரு. அரோகரா.
அங்க என்ன பாத்துட்டு இருக்க? இங்க பாரு, தீபார்த்தனை காட்டுறாங்கல்ல. உட்காருங்களேன், நீங்களும் சாப்பிடலாம். உங்களுக்கு இது பிடிக்குமான்னு தெரியல. யாருக்கு பிடிக்காது? முனுசாமி ஆ? வா உட்காருவா. வா லட்சுமி, உட்காருமா. இத சம்மந்திக்கெல்லாம் கொடுமா. உட்காருங்க. அண்ணா உட்காருண்ணா. ஆமாண்டா ஆமாண்டா. மா அண்ணா எங்களுக்கும் ஆளுக்கு ஒரு கை கொடுமா. ஏப்பா கவின், வா உள்ள வா. அங்கிள் வா உட்காரு, எங்க கூட சாப்பிடலாம். வந்து உட்காருப்பா, சாப்பிடலாம். இல்ல அங்கிள், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. வாப்பா, என்ன வேலை உனக்கு? வா உட்காரு. லட்சுமி, இதோ தம்பி வந்திருக்காப்ல பாரு. தம்பி, இந்தம்மா. நிலாச்சோறு குடும்பத்தோட சாப்பிடுறோம். நீ என் குடும்பத்துல ஒருத்த மாதிரி தானே? ஓகே. இந்த மாதிரி குடும்பமா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறதெல்லாம் இப்ப இல்ல, குறைஞ்சு போச்சு. ஆமா அண்ணி, வீட்ல 4 பேர் இருந்தாலும் தனித்தனியா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டா 4 நல்ல விஷயத்த பேச முடியும், மனசுல இருக்கிறத பகிர்ந்துக்க முடியும். எப்ப இருந்து இந்த வழக்கம்? நாங்க குடும்பமானதுல இருந்தே இப்படித்தாங்க. அப்படியா? நிலாச்சோறு சாப்பிட போறோம்னா நாங்க குடும்பத்துல ஏதோ ஒரு முக்கியமான முடிவு எடுத்து டிஸ்கஸ் பண்றோம்னு அர்த்தம். குடும்பத்துல 4 பேரு அவங்க கருத்தை சொல்லலாம் இல்லையா? அதுக்காகத்தான் இப்படி. பிஸியா ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த காலத்துல இது மாதிரி ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டா தான் உண்டு. ரொம்ப நல்ல பழக்கம் சம்பந்தி. ஐயோ, அஞ்சலி வர்றாளே. என்ன தம்பி? என்னப்பா எழுந்துட்ட? உட்காரு, உட்கார்ந்து சாப்பிட்டு போ. இல்ல, உட்காரு. கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். அட சாப்பிட்டுட்டு போப்பா. இல்ல பாட்டி, முக்கியமான வேலை, இதோ வந்துடுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.